டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் உயரிய மரபை ஏற்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து பேராதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிகமான வாக்குகளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமோக வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைப்பார் என பல்வேறு கட்சித் தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தல்களில் தமிழ்நாட்டில் சில உயர்ந்த மரபுகளை பின்பற்றுவதே முறையாக இருக்கும் என்று அமரர் எம்ஜிஆர் தெரிவித்தது நினைவுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் தொகுதிக்கு கடந்த 1981ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த முன்னுதாரணம் கடைபிடிக்கப்பட்டதாகவும், இதேபோல் தற்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு நல்ல உயரிய மரபை ஏற்படுத்தும் வகையில் மற்றவர்கள் யாரும் போட்டியிடாமல் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வழிவகை செய்வதே விவேகம் என்றும் திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.